ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தொகுத்தறி மதிப்பீடுக்குண்டான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. படத்தை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வீடோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில். இது வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடுக்கு நீளம் 16 மீட்டர், அகலம் 12 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தோட்டம் பார்த்திங்கன்னா இது சதுர வடிவத்தில் இருக்குது, அதனால் எல்லா பக்கமும் சமம் 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கடையும் சதுர வடிவத்தில் இருக்குது, 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வீட்டின் சுற்றளவை காண உதவும் வாய்ப்பாடு. இப்போ வீட்டின் சுற்றளவுனா செவ்வகம் தானேப்பா. இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு என்ன வாய்ப்பாடுனா 2 × நீளம் கூட்டல் 2 × அகலம். ஆமாம் தானேப்பா. அடுத்து வீட்டின் சுற்றளவு எவ்வளவு? அவ்வளோதான். நம்ம இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருதுல. அப்போ நம்ம எப்படி போடலாம்? 2 × நீளம் எவ்வளவு? 16 மீட்டர் கூட்டல் 2 × அகலம் 12 மீட்டர். ஆமாம் தானேப்பா. இப்போ நம்ம பெருக்கி சொல்லலாமா? 16 2 32, 12 2 24. இப்போ மொத்தம் இது 2 கூட்டினீங்கன்னா 56 மீட்டர். இதுதான் வீட்டின் சுற்றளவு. சரிங்களா? அப்புறம் தோட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு? தோட்டம்னாலே சதுர வடிவத்தில் இருக்குது. இப்போ சதுரத்தின் சுற்றளவு 4 × பக்கம். ஆமாம் தானே. அப்போ 4 × பக்கம் 8 மீட்டர். 4 8 32. அதே மாதிரி தான் கடையின் சுற்றளவும் 8 மீட்டர் தான். சதுரத்தின் சுற்றளவு 4 × A. இப்போ நமக்கு கடையின் சுற்றளவு 32 மீட்டர் தான். தோட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு கடையின் சுற்றளவு. இதானப்பா ஆன்சராக வரும். ஏன்னா ரெண்டுமே சரிசமமாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், விடை காண்க. நம்ம கூட்டல் கணக்கெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இப்போ இதை கூட்டி போடணும். 3 9 கூட்டினா 12, 12க்கு மீதி 1, 1 கூட்டல் 8 9, 9 கூட்டல் 5 14, 4 மிச்சம் 1, 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 1 4. இப்போ 442. அதே மாதிரி இதை கழிச்சு போடணும். கழிச்சு போட்டிங்கன்னா 64 வரும். இதை பெருக்கி போடணும். 4 3 12, 12க்கு 2 மிச்சம் 1, இருந்தாங்க 8 8 1 9, 1 4 4. அப்புறம் இதை வகுத்து போடலாமா? பாருங்கள், 484 4ஆல் வகுத்தோம்னா 1 நாள் 4. இந்த 8 அப்படி கீழே இறக்கணும். இருந்தாங்க 8 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா 8 8 தானேப்பா, அப்போ 0 தானேப்பா இங்கே வரும். ஸோ இதை நம்ம இறக்க தேவையில்லை. இப்போ 4 இறக்கணும்னா 1 நாள் 4. இப்போ ஆன்சர் 121. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு வடிவியல் கருவி பெட்டியின் விலை 105 ரூபாய் எனில் அதே போன்ற 4 பெட்டிகளின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வடிவியல் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுதானே. அப்போ அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸோட ஒன்னோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 105 ரூபா. அப்போனா 4 பெட்டிகளின் விலை என்ன? 105 4ஆல் பெருக்கினா போதும். இது பெருக்கினா போதும். இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா ரூபாய் 420 ரூபாய். சரிங்களாப்பா? அடுத்து நிரப்புக பாருங்கள். இது நமக்கே தெரியும், அல்பபெட் ஆர்டரு. இப்போ 1னா ஏன்னு சொல்லுவோம், 2க்கு பி. அப்போ தானேப்பா. 3னா சி. இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் பார்த்துருக்கோம் தானே ஆல்ரெடி. அப்போ 8க்கு என்ன லெட்டர் வரும்னா ஹச், 1க்கு ஏ, 16க்கு பி, அடுத்து 16 தான், அதனால் பி, 25க்கு ஒய். அப்போ என்ன வேர்டு வருது இதுக்கு? ஹாப்பி. இப்போ ஹங்கரிக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹச்னா 8, யூனா 21, என்னன்னா 14, ஜீனா 7, ஆர்னா 18, ஒய்னா 25. கேட்சுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேட்சுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும்? எம்னா 13, ஏனா 1, டீனா 20, சீனா 3, ஹச்னா 8. அடுத்து லிஃப்ட்டுக்கு 47 எனில் கிஃப்ட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு 7, ஐக்கு 9, எஃப்க்கு 6, டீக்கு 20. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 42. கிளாஸ்க்கு 54 எனில் ரூமுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 18, ஓக்கு 15, இது ஓன்றதுனால 15, எம்முக்கு 13. இப்போ மொத்தம் 61. அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒவ்வொருதோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ குடைக்கு 180 ரூபா அந்த குடையோட ரேட்டு, வாட்சு 110 ரூபா, இந்த ஹேண்ட்பேக்கு 390 ரூபா, பந்து 45 ரூபா, சேரு 275 ரூபா. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பேக்கும் இந்த வாட்சோட மொத்த ரேட் எவ்வளவு? மொத்த ரேட்னாலே நம்ம மொத்தம்னாலே என்ன செய்வோம்? கூட்டத்தானே செய்வோம். ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 0க்கு 0, 9 1 கூட்டினீங்கன்னா 10, மிச்சம் 1, 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 5 1. இப்போ 500 ரூபா. இது ரெண்டுமேவும். அடுத்து நாற்காலி வாங்கிய பின்பு நீ 500 ரூபாயை கடைக்காரரிடம் கொடுத்தால் அவர் மீதம் எவ்வளவு தொகை கொடுப்பார்? இப்போ நாற்காலியோட மதிப்பு எவ்வளவு? 275 ரூபா. என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது. 500 ரூபாயை நான் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். நாற்காலி வாங்கிட்டேன். எவ்வளோ ரூபாய்க்கு? 675 ரூபாய்க்கு. மீதி அப்படின்னு கேட்டாலே நம்ம கழித்தல் கணக்கு. ஆமாம் தானேப்பா. இப்போ 0லேருந்து 5 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கணும். இங்கே தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ 10 ஆகிடும்.
10லேருந்து இங்கே ஒன்று கடன் வாங்கினா இங்கே 9000, இங்கே 10000. 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2, இங்கே 5 இங்கே கொடுத்ததுனால இங்கே 4 தானே இருக்குது, 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ 225 ரூபா நம்மக்கிட்ட திரும்ப கொடுப்பாங்க. அடுத்து 14 பந்துகளின் விலை எவ்வளவு? ஒரு பந்தோட ரேட்டு 45 ரூபா. அப்போ 14 பந்துகளின் விலைனா பெருக்கணும். சரிங்களா? இதை பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 630 ரூபா ரேட்டு. அடுத்து ஒரு குடைக்கான தொகையை 5 நண்பர்கள் தங்களுக்குள் சமமாக பங்கிட்டு செலுத்தினால் ஒருவர் செலுத்தும் தொகை எவ்வளவு? இப்போ இதில் நிறைய கொடுத்து ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ 5 நண்பர்கள் கொடுத்து ஒருவர் மட்டும் செலுத்துகிற மாதிரி கேட்குறாங்கன்னா இது வகுத்தல் கணக்குன்னு அர்த்தம். நம்ம கண்டுபிடிச்சிக்கிறணும். இப்போ 180 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 3 15, 18ல் 15 போச்சுன்னா 3, இது 0 இறக்குங்க, 6 30. இப்போ ஒருத்தர் எவ்வளோ கொடுக்குறணும் அப்படின்னா 36 ரூபா கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து உன்னிடம் 1000 ரூபாய் உள்ளது, நீ மேற்காணும் அனைத்து பொருட்களையும் வாங்கினால் உன்னிடம் மீதம் எவ்வளவு தொகை இருக்கும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ அனைத்து பொருட்களோட மதிப்பு எவ்வளோ நம்ம பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி இது ரெண்டோட மதிப்பு நமக்கு தெரியும் 500 ரூபாய். அதே மாதிரி அந்த 500 ரூபாய் தானேப்பா, இந்த பேக்குக்கும் இந்த வாட்சுக்கும் 500 ரூபாய் ஆகுது. அதோட 275 ரூபா சேர்த்திங்க அப்படின்னா 5 7 இங்கே 775 ரூபா. அதில் 775 ரூபாயில் 180 சேருங்க. இந்த கொடையோட மதிப்பை சேர்த்திங்கன்னா 5 15 இருக்குது, இது 1 9, 955 ரூபா. அதோட இந்த பந்தோட மதிப்பை சேர்த்திங்கன்னா 0 மிச்சம் 1 0 மிச்சம் 1 1000 ரூபா. சரியாக போச்சு. என்கிட்ட மீதம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது மொத்த மதிப்பு எவ்வளோ வருது? 1000 ரூபா வருது. அப்போ என்கிட்ட மீத தொகை இருக்காது, மீதம் இருக்காது, இல்லை 0 போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கப்பா, பின்வரும் எண்களை அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தி அதன் உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? பாருங்க, இதில் 572 கூட்டல் 389, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அதோட உண்மை மதிப்பு எவ்வளோ வரும்? 961. உத்தேச மதிப்பு அப்படின்னா அருகில் உள்ள 10ற்கு நம்ம என்ன செய்யணும்? முழுமைப்படுத்தணும். 572 அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்துனீங்கன்னா 570. அதே மாதிரி 389 முழுமைப்படுத்துனீங்கன்னா 390. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 960. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா ரெண்டையும் கழிச்சிங்கன்னா அதுக்குள்ள வித்தியாசம் மிச்சம் 1. அதே மாதிரி தான் இங்கே 999 கூட்டல் 99, உண்மை மதிப்பு 1098. கூட்டி பார்த்துக்கோங்க. இது அருகில் உள்ள 10க்கு முறைப்படுத்தினீங்கன்னா இது 1000 வந்துடும், இது 100. அப்போ 1100. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா மீதி 2 வித்தியாசம். அடுத்து பாருங்கள், இது 532லேருந்து 197 கழிச்சிங்கன்னா 335. இந்த 532 அருகில் உள்ள 10க்கு முறைப்படுத்தினா 530, இது 200 ஆகிடுமா? இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 500 இது 10க்கு முழுமைப்படுத்தினால் 530லேருந்து 200 கழிச்சிங்கன்னா 330. சரிங்களா? அப்போ 335லேருந்து 330 கழிச்சுன்னா வித்தியாசம் 5 தான். அடுத்து பாருங்கள், இது அருகில் உள்ள இது பெருக்கல் கணக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 41 × 11, இதோட உண்மை மதிப்பு 451. இதோட உத்தேச மதிப்பு ஏன்னா 40 தானேப்பா, இங்கே 10, இப்போ 400 வரும். வித்தியாசம் 51. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதோட உண்மை மதிப்பு இந்த 56 வகுத்தல் 14ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதோட உண்மை மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 56 வகுத்தல் 14னா வகுத்து பார்த்தோம்னா 4 தான் ஆன்சர் வரும். இப்போ இதை 60 வகுத்தல் 10, 60 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6 தான் ஆன்சர். இப்போ ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் 2. ஆமாம் தானேப்பா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உண்மை மதிப்பும் உத்தேச மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிரப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பண மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 865. இதோட மதிப்பு வகைப்பாடு எப்படி எழுதலாம்? 500 ரூபா, அப்புறம் 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, இந்த மாதிரி பிரித்து எழுதலாம்ல. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 483 ரூபா. இது மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 740 ரூபா. இங்கே 917 ரூபா கொடுத்துருக்காங்களா? அதை 500 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா, 900 ரூபா ஆகும். இந்த 17 ரூபாயை 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா இந்த மாதிரி பிரிக்கலாம். அதே மாதிரி 273 ரூபாயை 200 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா இந்த மாதிரி பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரி அல்லது தவறு என எழுதுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. 3/6, 3/5, 3/4, 3/9, 3/7. இவற்றில் மிகப்பெரிய பின்னம் 3/4ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள், தொகுதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, பகுதி வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ தொகுதி ஒரே நம்பரால் கொடுத்துருந்தாங்கன்னா பகுதியை பார்க்கணும். பகுதியில் எது சின்ன நம்பரோ அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய எண்.
இதானே இப்போ சின்ன நம்பர் 4 தானே. அப்போ மிகப்பெரிய பின்னம் இதுன்னு சொல்லி கொடுத்தா இது சரிதான். சரிங்களா? அடுத்து கீழே பகுதியெல்லாம் ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க, தொகுதி வேறு வேறு மாதிரி இருக்குது. இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் மிகச்சிறிய பின்னம்னா எது சிறிய நம்பர் மேலே இருக்கிறத பார்க்கணும், அதுதான் மிகச்சிறிய பின்னம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது 10/11. அப்போ இது வந்து தவறு. அடுத்து கீழே பகுதி வந்து சேம் நம்பர், இவற்றை ஏறு வரிசைப்படுத்தி எழுதினால் கிடைப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசைனா மேலே இருக்கிற நம்பர் தான் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஏன்னா பகுதி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதியை வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ சின்ன நம்பர் 2/15. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ வந்து அதை ரீகால் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து 2/15, அதுக்கடுத்து 5/15, அதுக்கடுத்து 8/15, 9/15, அதுக்கடுத்து 13/15. சரியாக இருக்குது. இப்போ சரி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6 மார்க் இந்த சைடு போட்டாலே இந்த பெரிய வாய் இருக்கிற பக்கம் பெரிய நம்பர் இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் இங்கே பாருங்கள், 4 பக்கம் பெருசாக போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பெருசா 5 பெருசா அப்படின்னா 5 தான் பெருசு. 6 மார்க் இந்த மாதிரி கொடுத்தா இது சரி. ஆனால் 6 மார்க் எப்படி கொடுத்துட்டாங்க, இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2/7. இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் 1/7ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது சரி. ஏன்னா கீழே பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தொகுதியில் எது பெருசு சிறுசுன்னு பார்த்து நம்ம ஈஸியாக போடலாம். இதுவே தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் அதுதான் பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கிறணும். இதுவே பெரிய நம்பராக இருந்தால் அதுதான் சிறிய எண் சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடை காண்க. நீளம் வந்து 5 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 2 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கன செவ்வக பெட்டியின் கன அளவு எவ்வளவு? கன செவ்வக பெட்டியின் கன அளவு இதில் கேட்டிருக்காங்க. நம்ம கன செவ்வக பெட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற எல்லாமே நம்ம கூட்டுவோம். அதாவது நீளம், அகலம், அப்புறம் உயரம் 3ஐயும் கூட்டினீங்கன்னா கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்துடும். சரிங்களா? அது எப்படி போடலாம்? கன அளவுக்கான ஃபார்முலா, கன செவ்வகத்தின் கன அளவு. கன செவ்வகத்தின் கன அளவு அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இதுவும் கிளாஸ்லேயே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நீளம் வந்து 5 × 3 × 2, 5 3 15, 15 2 30 கன சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், விடுபட்ட அளவுகளை நிரப்புக. நீளம் 2 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர், உயரம் சென்டிமீட்டர். இதோட கன அளவு 2 × 2 4, 4 2 8 கன சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், இங்கே கன அளவு கொடுத்துட்டாங்க 6 கன சென்டிமீட்டர்ன்ட்டு. எது கேட்டிருக்காங்க? நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ 6 கன சென்டிமீட்டர் எல்லாத்தையும் பெருக்கினா தானே இப்போ 6 வரணும். பாருங்கள், அகலம் வந்து 2 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் பெருக்குங்க, 2 3 6. 6 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டால் இங்கே 6 வரணும்? நீளத்தில் என்ன போடணும்? 1 சென்டிமீட்டர் போட்டால் கரெக்டாக தானே பெருக்கும். 1 6 6. அப்போ 6 என்பது இங்கே கரெக்டாக வரும். அடுத்து இங்கே கன அளவு 16 கன சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அகலம் கேட்டிருக்காங்க, உயரமும் நீளமும் கொடுத்துட்டாங்க. இப்போ உயரத்தையும் நீளத்தையும் நம்ம பெருக்கும். 4 2 8 8 தானேப்பா. இனி 16 வரணும்னா 8ஓட எதை பெருக்குனா 16 வரும். அப்போ 8வது வாய்ப்பாடு சொல்லணும். 4 8 8, 2 8 16. அப்போ 2 பெருக்குனா 16 வரும். அப்போ அகலத்துக்கு என்ன நம்பர் போட்டால் கரெக்டாக இருக்கும்? 2 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கன அளவு 12 கன சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. நீளத்துக்கு வந்து 2 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர். இப்போ உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தானேப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா இப்போ இது நீளமும் அகலமும் பெருக்குங்க. 2 3 6. 6ல் என்ன நம்பர் பெருக்குனா 12 வரும். 2 பெருக்குனிங்கன்னா 12 வரும். 6 2 12. அப்போ இந்த இடத்துல 2 தான் வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, 8 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட ஒரு பெட்டியில் 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கன அளவில் எத்தனை அழிப்பான்களை நிரப்ப முடியும்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஆக்சுவலாக 2 கன அளவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட கன அளவு, இதோட கன அளவு. ஏன்னா இது ஒரு பெட்டியோட கன அளவு, இது பெட்டியின் கன அளவு. இது வந்து அழிப்பானின் கன அளவு, அழிப்பானின் கன அளவு இது. சரிங்களா? அழிப்பான் அதாவது எரேசர் உங்களுக்கு வந்து கன செவ்வக வடிவத்தில் தானே இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஷேப்பில் தானே அழிப்பான் இருக்கும். ஸோ வந்து அதோட கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைஸ் உள்ள பெட்டியில் இந்த சைஸ் உள்ள எரேசரை எத்தனை அடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதோட பெட்டியின் கன அளவு 64 கன சென்டிமீட்டர். இதுவே அழிப்பானோட கன அளவு 4 கன சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ எத்தனை அடுக்க முடியும்னா அதை வந்து வகுக்கணும். 64 4ஆல் வகுத்திங்கன்னா மொத்தம் 16 அழிப்பான்களை வந்து அதில் அடுக்கி வைக்கலாம். சரிங்களா?
இல்லை இது இன்னும் ஈஸியாக போடணும், எங்களுக்கு இது தெரியல அப்படின்னா எப்படி போடலாம்னா 4 8 × 4 × 2 டிவைடட் பை 2 × 2 × 1. இந்த மாதிரி டேரெக்டாகவே நம்ம அடிக்கலாம். இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2, இங்கே வந்து 1 2 2 2 4. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி 1க்கு வேல்யூ இல்லை தானேப்பா, 8 2 16. இந்த மாதிரியும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வகுத்தும் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்ன கணக்குகளை அவற்றின் விடைகளுடன் பொறுத்துக. ஒன்றும் இல்லை, இங்கே கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு மாதிரி தான். ஏன்னா பின்ன கூட்டல் பின்ன கழித்தல், நம்ம நார்மல் கூட்டல்னால் நமக்கு தெரியும். பின்ன கூட்டல் அப்படின்னா பகுதி 2 ஒன்றா இருக்குது அப்படின்னா தொகுதியை மட்டும் கூட்டிக்கலாம். இப்போ பகுதி பாருங்கள், இங்கேயும் 32 இங்கேயும் 32. தொகுதியில் வந்து இங்கே 9 இங்கே 18, 9ஐயும் 18ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 27. 27/32. பகுதி ஒன்றா இருந்துச்சுன்னா தொகுதி 2ஐயும் எந்த மாற்றமும் இல்லாமல் கூட்டிக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் இங்கே 27/32. அது மாதிரி 27/35 21/35 கழிக்கணும். பகுதி 2 சேமாக இருக்குது. அப்போ 27 21 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 6 வருமா? இப்போ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்து இது அதே மாதிரி தான் இங்கே பகுதி 2 சேமாக இருக்குது. அப்போ 21 18 கழிக்கணும். கழிச்சா 3/32. இங்கே ரெண்டையும் கூட்டணும். 35 பகுதி 2 சேமாக இருக்குது. மேலே இருக்கிற தொகுதியை மட்டும் கூட்டலாம். 18ஐயும் 14ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 32/35. அடுத்து 31 14 கழிக்கணும். ஏன்னா பகுதி 2 சேமாக இருக்குது. 31 14 கழிச்சிங்கன்னா 17. சரிங்களா? இப்போ பகுதி 2 ஒரே நம்பராக இருந்தால் தொகுதியை மட்டும் கூட்டவோ கழிக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கப்பா, வேற்றின பின்னங்களை வட்டமிடுக. நமக்கு தெரியும் வேற்றின பின்னங்கள் அப்படின்னாலே பகுதியெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஓரின பின்னங்கள்லாம் பகுதியெல்லாம் சேமாக இருக்கும். வேற்றின பின்னங்கள்லாம் பகுதியெல்லாம் வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வேற்றின பின்னங்கள். அதெல்லாம் இதுதானப்பா. மற்றதெல்லாம் இதெல்லாம் 14 பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஓரின பின்னங்களாக கருதப்படும். அடுத்து கட்டங்களை நிரப்புக. கட்டங்களை எப்படி நிரப்பலாம் பாருங்கள். இப்போ வந்து சமான பின்னம்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கணும். இப்போ இங்கே வந்து 72ன்னு கொடுத்துருக்காங்க. 9வது வாய்ப்பாடு சொல்லணும். 9வது வாய்ப்பாடு சொல்லும் போது எத்தனை 9 72 வரும்னு பார்க்கணும். இப்போ 8 9 72 நமக்கு வரும். அப்போ மேலே 8னா கீழேயும் 8. அப்போ 15 8 120. அதே மாதிரி கீழே 150ன்னு கொடுத்தாங்க. 15 எதால் பெருக்குனா 150 வரும்னா 15 10ஆல் பெருக்குனிங்கன்னா 150 வரும். அதே மாதிரி தான் மேலே 9ஐயும் 10ஆல் பெருக்கணும்னா 9 10ஆல் பெருக்குனா 90 வரும். சரிங்களா? அப்போ என்ன நம்பர் இல்லையோ அதால் நம்ம பெருக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், 11ன்னு கொடுத்துருக்காங்களா. 11 எதால் பெருக்குனா 77ன்னு வரும்னா 7ஆல் பெருக்குனிங்கன்னா 77 வரும். ஆனால் இங்கே 56ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 7ஆல் பெருக்கும் போது இங்கே 7ஆல் டிவைட் பண்ணலாம்ல, அதாவது வகுக்கலாம்ல. 56 ÷ 7. இப்போ வந்து எத்தனை 7 56 வரும்னா 8 7 56. ஆமாம் தானேப்பா. அப்போ இங்கே வரக்கூடிய ஆன்சர் 8. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ இங்கே 8 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே 24ன்னு கொடுத்துருக்காங்க. 8 எதால் பெருக்குனா 24 வரும் அப்படின்னு பார்க்கலாமா. 1 8 8 2 16 3 24. இப்போ 8ஆல் 3ஆல் பெருக்குனிங்கன்னா 24 வரும். இப்போ 11ஐயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். அப்போனா தான் இதோட ஆன்சர். 11 3ஆல் பெருக்குனிங்கன்னா 33. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், மீப்போமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு மீப்போமா கண்டுபிடிக்கணும். 5/18 8/27. ஃபஸ்ட்டு இந்த இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம எடுத்துக்கலாம். பகுதியை எடுத்து 18ஐயும் 27க்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இப்போ 18க்கு பார்த்திங்கன்னா 2 × 3 × 3, 27க்கு 3 × 3 × 3. இப்போ இதில் இருக்கக்கூடிய காமனான நம்பர்ஸை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ மீப்போமா 2 × 3 × 3 × 3 × 3 54 வரும். இப்போ 54 18 எதால் பெருக்கணும் 54 வரும்னா 3ஆல் பெருக்கணும் 54. மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அதே மாதிரி 27 எதால் பெருக்கணும் 54னா 2ஆல் பெருக்குனிங்கன்னா அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். 53 15 18 3 54. அதே மாதிரி 8 2 16 27 2 54. இப்போ நமக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/54, 16/54. அப்போ இது ரெண்டையும் ஓரின பின்னங்களாக நம்ம மாற்றியாச்சு. ஓரின பின்னங்கள்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பகுதி 2 சேமாக இருக்கணும், சேமாக கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இந்த கட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ABCDன்ட்டு. இதில் இவற்றுள் சம பரப்பளவு உள்ள படங்கள் எவ்வளவு? அப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா Aக்கு 12, Bயில் 11, Cயில் 12, Dலையும் 12. அப்போ சம பரப்பளவுள்ள கட்டம் எதுனா ACD 3 தான். 12 கட்டங்களை உண்டு, சம பரப்பளவு இருக்குது. அடுத்து பாருங்கப்பா,
இங்கே வந்து செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க, இதில் சதுர வடிவம் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மோகன் தன் செவ்வக மற்றும் சதுர வடிவ வயல்களை உழுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் செலவு செய்தார் எனில் அவர் செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் உண்டான ஃபார்முலா பார்க்கணும். இதோட பரப்பளவு செவ்வக வயலின் பரப்பளவு பாருங்கள், பரப்பளவுனால L × B தானே, L × B தான் போடுவோம். இப்போ 30 × 18 ரெண்டையும் பெருக்கணுங்கன்னா 540 ரூபா. அதேமாதிரி சதுர வயலின் பரப்பளவு A² தானேப்பா, பக்கம் × பக்கம். அப்போ 24 × 24 576 சதுர மீட்டர் சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபா ஆகுது. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும். மொத்தம் அவர் வந்து இது ரெண்டுக்குமே செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் உண்டான மொத்த பரப்பளவு எவ்வளோனா 1116 சதுர மீட்டர் சரிங்களா. 1 மீட்டருக்கு 15 ரூபானா 1116க்கு எவ்வளவு அப்படின்னா பெருக்குனிங்கன்னா 16,740 ரூபா ஆகும். ரெண்டுக்குமே என்ன அமைக்கணும், உழுவதற்கு 2 வயல்களையும் உழுவதற்கு எவ்வளோ ஆகும், அவருக்கு 16,740 ரூபா ஆகும் சரிங்களாப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு அரங்கத்தின் தளம் 90 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உடைய 200 பளிங்கு கற்களால் நிரப்பப்பட்டது எனில் அத்தளத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பவுமே ஒரு தளம்னா ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ளோர் கீழே தரை இருக்குல்ல, அதுதான் தளம் சொல்லுவாங்க. அந்த தளத்துக்கு பளிங்கு கற்களை நிரப்புறாங்க, அதாவது பளிங்கு கற்களை அந்த தளத்தில் ஒட்டுறாங்க. நம்ம டைல்ஸ்லாம் பதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு டைல்ஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைல்ஸோட பரப்பளவு 90 சதுர மீட்டர் பரப்பளவாகவே கொடுத்துட்டாங்க. மொத்தம் 200 பளிங்கு கற்களை அந்த ரூமில் வந்து ஒட்ட போகிறாங்க. இப்போ ஒரு கல்லோட பரப்பளவு 90 சதுர மீட்டர்னால் 200 கல்லோட பரப்பளவுன்னு கேட்டால் 200 கல்லுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தளத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தானேப்பா. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு பளிங்கு கல்லின் பரப்பளவு 90 சதுர சென்டிமீட்டர், மொத்த பளிங்கு கற்களின் எண்ணிக்கை 200. இப்போ தளத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஒரு பளிங்கு கற்களின் பரப்பளவு × கற்களின் எண்ணிக்கை. இப்போ 90 × 200 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான தளத்தோட பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். இப்போ 18,000 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், விடை காண்க. இனி எண்ணெய் கடை எண்ணெய் இருப்பு விவரம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கடையை வச்சுருக்காங்க. இருப்பில் உள்ள எண்ணெய் கடலை எண்ணெய். இந்த பிக்சர் நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லெண்ணெய் 25 லிட்டர் இருக்குது. இங்கே கடலை எண்ணெய் 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர் இருக்குது. இங்கே தேங்காய் எண்ணெய் 12 லிட்டர் 50 மில்லி லிட்டர். இங்கே சூரியகாந்தி எண்ணெய் 12 லிட்டர் 640 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இருப்பில் உள்ள கடலை எண்ணெய் 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர். அது மாதிரி தேங்காய் எண்ணெய் 12 லிட்டர் 50 மில்லி லிட்டர் சரிங்களா. இது மாதிரி ராகவி 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் 75 மில்லி லிட்டர் கடல் எண்ணெய் மற்றும் 250 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கினால் ராகவிக்கு விற்ற எண்ணெயின் மொத்த அளவு எல்லாத்தையும் கூட்டணும். அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, கூட்டினீங்கன்னா லிட்டர் இங்கே மில்லி லிட்டர்னு போட்டுக்கோங்க. இப்போ 2 லிட்டர் நல்லெண்ணெய் அப்படின்னா 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அது கடலை எண்ணெய்னா 1 லிட்டர் 75 மில்லி லிட்டர். தேங்காய் எண்ணெய் 250 மில்லி லிட்டர். இங்கே 0. எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 5 1 6 8 3 லிட்டர் 825 மில்லி லிட்டர். இப்போ 3ஐயும் மொத்தமாக கூட்டணும். அடுத்து பாருங்கள், அந்நாளில் மொத்தம் 18 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய் விற்பனையானது எனில் மீதமுள்ள நல்லெண்ணெயின் அளவு என்ன அப்படின்னு கேட்டுருங்க. நல்லெண்ணெயோட மொத்த அளவே 25 லிட்டர். ஆமாம் தானேப்பா. அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 18 லிட்டர் 250 லிட்டர் விற்பனை ஆயிடுச்சு. மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரெண்டையும் கழித்து பார்க்கணும். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 6 லிட்டர் 750 மில்லி லிட்டர். அடுத்து பல்லவி 500 மில்லி லிட்டர் கொள்ளளவுடைய 4 பாக்கெட்டுகள் தேங்காய் எண்ணெய் வாங்கினால் பல்லவி வாங்கிய தேங்காய் எண்ணெயின் மொத்த அளவு எவ்வளவு? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 500 மில்லி லிட்டர் கொள்ளளவுடைய 4 பாக்கெட்டுகள் தேங்காய் எண்ணெய் வாங்கினால். இப்போது ஒரு பாக்கெட்டோட மதிப்பு 500 மில்லி லிட்டர்னால் 4 பாக்கெட்டோட அளவு × 4 4 5 20 2000 மில்லி லிட்டர். மில்லி லிட்டராக மாற்றினோம்னா 2 லிட்டர் சரிங்களா. அடுத்து இனியன் தன் கடையில் இருந்த சூரியகாந்தி எண்ணெயை 6 குடுவைகளில் சமமாக ஊற்றினார் எனில் ஒரு குடுவையில் ஊற்றப்பட்ட எண்ணெயின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்த சூரியகாந்தி எண்ணெய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் 540 மில்லி லிட்டர். அதை 6 குடுவையில் நிரப்பியிருக்காரு. ஆமாம் தானேப்பா. 6 குடுவையில் நிரப்புனா ஒரு குடுவைக்கு எத்தனை இது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12
இந்த 54னா 9 54 இதை பற்றி 0 அப்படியே போட்டிங்கன்னா 2 லிட்டர் 90 மில்லிலிட்டர். இதில் இந்த இனியன் தன் கடையில் சூரியகாந்தி 6 குடுவையில் சமமாக ஊற்றினால் ஒரு குடுவையில் உள்ள அந்த எண்ணெயின் மதிப்பு 2 லிட்டர் 90 மில்லிலிட்டர். சரிங்களாப்பா? இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.